ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நினைச்சாலே பார்த்தீங்க சொன்னால் உடனே சாப்பிடணும் போல் தோணுங்க. அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு அட்டகாசமான சுவையில் இருக்கும் இந்த நெத்திலி கருவாடு தொக்கு. ஒயிட் ரைஸோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்க சொன்னால் அவ்வளோ அருமையான சுவையில் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய சாதம், அப்புறம் கூழ் இதோடையுமே சேர்த்து சாப்பிட்லாங்க. இந்த ஒயிட் ரைஸில் கொஞ்சமாக நம்ம தொக்கு எடுத்துகிட்டு ஒரு ஓரத்தில் வச்சுட்டு நம்ம பெரட்டி சாப்பிடும்போது பார்த்தீங்க சொன்னால் அதோட சுவையே தனி. இது எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நான் 150 கிராம் அளவுக்கு நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேங்க. இது வந்துட்டு பச்சை தண்ணியில் நம்ம வந்துட்டு ஊற வச்சுக்கலாம். எப்பவுமே சுடுதண்ணியில் ஊற வைக்கக்கூடாதுங்க, உடஞ்சிரும் கருவாடு. அதனால் பச்சை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இப்போ 2 பெரிய வெங்காயம் நான் அது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 தக்காளி இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு இது கழுவி சுத்தம் பண்ணி வச்சு அந்த கருவாடை இதில் சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு வதக்கிட்டு போடும்போது சுவை வந்துட்டு இன்னுமே அதிகப்படுத்தி கொடுக்குங்க. இப்போ இந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இது வந்துட்டு குறைச்சி ஊற்றினாலும் ஒன்றும் தெரியாது, அதிகமாக ஊற்றினாலும் ஒன்றும் தெரியாதுங்க. அதனால் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய், நான் வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் தேவைப்படுற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதோட சேர்த்துக்கலாம். இந்த பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப பொடியாக கட் பண்ணக்கூடாது, இந்த அளவு கட் பண்ணணுங்க. இது வந்துட்டு இந்த கருவாட்டோடு சேர்ந்து வெந்து வரும்போது கரைஞ்சிடும். இப்போ இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கின பின்னாடி இந்த தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம்னா 2 தக்காளி. இது வந்துட்டு கருவாடி இது வந்துட்டு 200 கிராம் அளவுக்கு வரைக்குமே இந்த அளவுக்கு 2 தக்காளி 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நான் வந்துட்டு 150 கிராம் கருவாடு சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்த பின்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். எப்போவுமே இந்த எண்ணெயில் வதக்கி விடும்போது பாருங்களேன், அதோட எந்த ஒரு சமையலுமே நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். நீ குழம்புக்காக இருந்தாலும் சரி, கூட்டு, தொக்கு எதுக்காக இருந்தாலும் சரியுமே நீங்கள் வதக்கி விட்டு வச்சிங்கன்னா நல்ல கலராக இருக்குங்க. இப்போ இன்னொரு 1/2 ஸ்பூன் 1½ ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த வதக்கி விட்டுக்கலாம் அந்த எண்ணெயிலேயே. இப்போ இதுக்கு பின்னாடி தாங்க நம்ம தண்ணி ஊற்றணும். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த முறை நீங்கள் ஒரு தடவை கருவாட்டு தொக்கு வச்சு சாப்பிட்டீங்க வச்சுக்கோங்க, வீட்டில் உள்ளவங்க உங்களுக்கு திருப்பி திருப்பி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு அருமையான சுவையில் இருக்கும். இப்போ 5 பச்சை மிளகாய் வந்துட்டு உடச்சி போட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகாயை போடுறதுனால இதோட சுவை வந்துட்டு அதிகப்படுத்தி கொடுக்குங்க. இந்த தொக்கில் இருக்கிற பச்சை மிளகாய் சாப்பிடாதவங்க கூட எடுத்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆசை வரும். அந்தளவுக்கு அந்த கருவாட்டோட வாசனை எல்லாமே இந்த மிளகாயில் இறங்கி ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது நல்லா கொதித்து வாசனை நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் வற்றிருச்சுங்க. பார்க்கும்போதே பார்த்துச்சுங்க, கண்ணை பறிக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு அருமையான சுவையில் இருக்குது. இதில் புளி எக்காரணத்தை கொண்டு சேர்க்கக்கூடாதுங்க. இதே முறையில் நீங்கள் வச்சு பாருங்கள், சூப்பரான கருவாட்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.